இன்னைக்கு இன்டர்நெட் அப்புறம் சோஷியல் மீடியா நம்ம சமுதாயத்தோட பார்வையை மட்டும் அது மாத்தல, மனிதனோட மனித தன்மையை அது மொத்தமா மாத்தி இருக்கு. சோஷியல் மீடியா, இன்டர்நெட் அப்புறம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு பேசிக்காவும் அங்கமாவும் மாறி இருக்கு. அதுல வர லைக்குக்காக மக்கள் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. 2019க்கான இந்த கேஸ் இப்போ நாங்க அதை முன்னாடி கொண்டு வர போறோம். இதுவும் ஒரு சோஷியல் மீடியாவோட ஸ்டார் சம்பந்தப்பட்டதுதான். அவ திடீர்னு இறந்து போனதுனால அவளோட குடும்பம், ஃபேன்ஸ் அப்புறம் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இதுல கேள்வி என்னன்னா, நடந்தது எல்லாமே இது ஒரு சம்பவம் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை வேற ஏதாவதா? இந்தாங்க டீ. ஆமா, நம்ம பொண்ணு முஸ்கான் எங்க? அவ ரூம்ல அவ படிச்சிட்டு இருக்கா. ஏய் வரியா? ஏய் வரியா? ஏய் என்ன முஸ்கான் இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, இன்னைக்கு ஃப்ரைடே, வீடியோ ஷூட் பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வெளியே உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரு இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அம்மா, நான் டைம் பாஸா பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட வேலை. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, வியூவர்ஸ் எல்லாம் நான் எப்ப புது வீடியோ போடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? சரி சரி சரி, பின் கதவு வழியா போகணும், சரியா? சரிம்மா, என்ன ரெடியாக விடுங்க. நீங்க வெளியே போங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க வெளியே போங்க. கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாது? இதே யாரும் கூட நீ கதவு மூடிட்டு சேஞ்ச் பண்ண கூடாதா? தள்ளிப்போ, எனக்கு தலை செய்யணும். உனக்கு என்ன எவ்வளவு டைம் ஆகும்? குட், நான் ரொம்ப நேரமா மெசேஜ் பண்றேன். நீ கிளம்பு. நீ முதல்ல ரூம் விட்டு வெளிய போ. எனக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். போ. இன்னைக்கு அப்படி ஒரு வீடியோ பண்ண போறேன். எல்லா ஃபேன்ஸும் பைத்தியமாக போறாங்க. முஸ்கான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அட, நீங்களா ரெடியா? சரி, இங்க பாரு. ஒரு நல்ல ஸ்பாட்டா சூஸ் பண்ணிக்கோ. அதை க்ளீன் பண்ணி நல்ல டெக்கரேஷன் பண்ணணும். இன்னைக்கு நான் பண்ண போற வீடியோ பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பைத்தியமாயிட போறாங்க. சரி, நான் போய் சாந்தி அத்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எங்க ஸ்பாட்டுக்கு போய் பாரு. உனக்கு பரவாயில்ல, உனக்கு தினமும் சாந்தி அக்கா கடையில ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. இவ அந்த அத்தைக்கு லக்கி. அத்தை சொல்லுவாங்க, இவ அங்க போய் முதல்ல சாப்பாடு சாப்பிட்டானா நாள் முழுக்க அங்க ஷாப்ல பெரிய கூட்டமே வந்துருமா. ஓ சரி, அவங்களோட வீடு வந்துடுச்சு. நான் உங்களை ஸ்பாட்ல பாக்குறேன். சரி, ஓகே, பாய். நீ வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னா. நீ ஏன் இவனை அண்ணன் கூப்பிட்டு இருக்க? நான் உன்னை மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் இவனை அண்ணன்ல கூப்பிடுறேன். ஓய், நான் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, புரியுதா? தினமும் இப்படி டிராமா பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பிடுற. அப்புறம் உன்ன போய் எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுத்தி இருக்கிறவங்களா உன்னை பார்த்து சிரிப்பாங்க. இப்ப ஓசியில சாப்பாடு சாப்பிட வந்திருக்கல்ல, போ சாப்பிட்டு கிளம்பு. ஏய், வாய மூடு. இவ முதல்ல எங்க சாப்பிடறால, அதான் நம்ம பிசினஸ் நல்லா நடக்குது. நீ சாப்பிடு, நீ சாப்பிடுமா. நல்லா இருக்கா? நீ ராணி, நான் ராஜா. நீ ராணி, நான் ராஜா. நீ ராணி, நான் ராஜா. நீ ராணி, நான் ராஜா. நீ ராஜா, நான் ராணி. நான் ராஜா, நீ ராணி. நான் ராஜா, நீ ராணி. நான் ராஜா, நீ ராணி. என்ன நடக்குதுங்க? நம்ம எல்லாத்தையும் இங்க சுத்தம் பண்ணி வச்சா இவங்க 2 பேரும் இங்க பாரு என்ன பண்றாங்கன்ட்டு. எதுக்கு நீ அவங்கள தடுக்கல? உனக்கு தான் தெரியும்ல, நம்மளாம் சொன்னா இவங்க எல்லாம் கேட்க போறாங்களா என்ன? ஏய், இதை நிறுத்து. இங்க நாங்க வீடியோ பண்ண போறோம். நீங்க எதுக்குள்ள நுழைஞ்சீங்க? ராணி, போ, நீ வீடியோ போஸ்ட் பண்ணு. இங்க பாரு, என் வேலையில நீ தலையிட்ட நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஒரு வேளை வேற எங்கேயாவது காட்டு, புரிஞ்சுதா? உனக்கு வீடியோ எடுக்கணும்னா எடுத்துக்கோ, ஆனா எங்க இடத்துல வேண்டாம். இந்த ஏரியா என்ன உங்க அப்பன்டா? ஏன் அப்பாவோடதுதான். இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. வீடியோ என்ன பிரச்சனை? நீங்க வாங்க, நம்ம போகலாம். விட மாட்டேன். பண்ணிக்கோ, முதல்ல இந்த இடத்தை என்ன பண்றீங்க? விடவே மாட்டேன். நான் சொல்றேன். சரியான பைத்தியமா இருக்கு. எல்லாம் வாயை மூடுங்க. எனக்கு வீடியோ பண்ணவே விருப்பம் இல்ல. பாப்பலாம். ஏமாந்து போயிட்டான். ஐயோ, அங்க பாரு, எப்படி ஏமாந்து பார்க்கலாம். ஏண்டா, என்ன கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியல.
குட்டு சீக்கிரம் இந்தா இதை அப்லோட் பண்ணு. ஆமா குட்டுண்ணே, இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எவ்வளவு லைக்ஸ் வரும்னு பாருங்களேன். ஏய் இந்த பொண்ணை பாரு, இவ பேரு முஸ்கானுப்பா, நம்ம ஏரியால தான் இருக்கா. இப்பதான் புது வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கா. செம சூப்பரா இருக்கால. ஏய் எந்திரிடா, என் முஸ்கானை பத்தி ஏதாவது தப்பா பேசினா அவ்வளவுதான். வெளியே போங்கடா, போங்க போடா. முஸ்கானை பத்தி பேச வந்துட்டா ராஸ்கல். நிறைய லைக்ஸ் வருது. சூப்பர்ல. டேய், என்னடி நீ பண்ற? என்ன வேலை? அப்பா சொல்லுங்க கேளுங்க. கேட்க மாட்டியா நீ? என்னங்க? என்ன சொல்றேன் கேளுங்கப்பா. இந்த விடமாட்டேன். உள்ள வாங்க, சொல்றேன் கேளுங்க. நீ விடுங்கப்பா, பேச்சு விடுங்கப்பா. அம்மா நீ என்னடா பண்ண அவ கூட சேர்ந்து? அம்மா, முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அம்மா மேல உங்க கை பட்டுச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? ஏன்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த வேலையில நிறைய காசு கிடைக்குது. உங்களுக்கு பணம் எல்லாம் கிடைக்காதுடா. பணம் மொத்தத்தையும் அந்த குட்டி எடுத்துட்டு போறான். அவன் பணம் கொடுப்பான்ல எங்களுக்கு. அவன் உங்களுக்கு கொடுப்பானா? போய் வாங்கிட்டு வா அவங்கிட்ட. நான் போறேன்றல. அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லையே. ஐ எம் சாரிம்மா. என்னால தானே நீங்க அடி வாங்குனீங்க. உங்க அப்பா சொல்றது உண்மைதானே? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி பையன் மாதிரி திரிவ? யார் உன்னை கல்யாணம் படிப்பாங்க? அம்மா எதுக்கு தேவையில்லாம இந்த கல்யாண விஷயத்தை எடுக்கிறீங்க? அதான் இப்ப குட்டுவை பார்க்க போறல்ல, எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வந்து உங்க புருஷன் கிட்ட கொடுத்துறேன். அப்புறம் ஒரு சந்தோஷமா இருப்பார்ல. ஆனா குட்டு பணம் கொடுக்க மாட்டாங்கக்கா. அவன் அப்புறமா தான் பணம் கொடுப்பான். என்னாச்சு? சுனில் கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கு. அப்பா உன்னை நல்லா அழ வச்சார்ல, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். இவனை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் பரதேசி நாயே. என்னடா என்ன? என் குட்டி மேல சத்தியம் பண்ணிட்டு என்னடா சொன்ன நீ? இனிமே நான் குடிக்க மாட்டேன், பாட்டிலே தொட மாட்டேன்னு சொன்னலடா நீ. அந்த முஸ்கான் நல்ல பொண்ணு ஓ வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சா. உன்னோட இந்த முஸ்கானை நான் சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அரே சார் சார் யார் நீங்க? எங்க பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க சார். அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். ஆமா சார். ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னாச்சு சார்? என் பொண்ணு யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க சார். கிட்னாப்பா? உங்க பொண்ணு என்ன பண்றா? அவ டுக்டாக் வீடியோவோட ஸ்டார் சார். டுக்டாக் வீடியோவா? சார் இது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இப்பெல்லாம் யங்ஸ்டர் இதுல தான் பாப்புலரா இருக்காங்க. அப்படியா? ரொம்ப பேர் இதுல பிஸியா இருக்காங்க. அவளோட வீடியோ இருக்கா? இங்க பாருப்பா, நீங்க வீடியோ எடுப்பீங்கல்ல, அத சார் கிட்ட கொஞ்சம் காட்டு. என்னோட ஃபோன் பேட்டரி டவுனா இருக்கு. இப்பதான் ஃபோன் பேட்டரி கம்மியா இருக்குன்னு சொன்ன. இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஆஃப் ஆயிரும். லாஸ்ட் பாயிண்ட் தான் இருக்கு. அம்மா நீங்க உங்க ஃபோன் காட்டுங்க. இதுதான் என் பொண்ணு முஸ்கான். அப்படியா? எப்போத்துல இருந்து காணோம்? நேத்து காலையில இருந்தே அவளை காணோம் சார். பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? அவ ரூம்ல இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா போய் பார்த்தா அவ அங்க இல்ல சார். அப்புறம் ஒரு 2 மணி அளவுல எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது சார். அவளை தேட அர்ஷத் போயிருக்கான். இன்னும் அவனையும் காணும் பாரு. அது முஸ்கான் நீ எங்க இருக்க? முஸ்கான் எங்க இருந்தாலும் நல்லா இல்ல. அப்படி உனக்கு உன் பொண்ணு திரும்ப வேணும்னா 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை நீயே கூப்பிட்டு போ. வீட்டுல 1 லட்ச ரூபாய் இருந்தது சார். 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சா? ஆமா சார். ஆனா அவன் எங்க வைக்க சொன்னானோ அங்க நான் 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் வச்சுட்டேன் சார். எந்த இடம்? அது எக்தா நகருக்கு பின்னாடி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு சார். ஆனா ராத்திரி முழுக்க என் பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை சார். உங்க வீட்டுல கரெக்டா 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சா? ஆமா சார். ஆச்சரியமா இருக்குல்ல, இவங்க வீட்டுல கரெக்டா 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அப்ப கிட்னாப்பரும் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கான். ரெண்டும் எப்படி சிங்க் ஆகும்? ஒருவேளை பொண்ணு யாருக்கிட்ட அதை சொல்லிருப்பாளோ என்னமோ. பாய் ஃப்ரெண்டு
அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல சார், என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்ல. பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்கான். அவங்களோட பிளான் தான் இந்த கிட்னாப்பிங். அவங்க 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. சார், அக்கா எதுக்காக அந்த பணத்துக்காக பிளான் பண்ணணும்? அக்கா தான் அந்த குட்டு அண்ணா கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கிட்டு வந்தா. இங்க பாரு குட்டு, வீட்ல ரொம்ப பெரிய டென்ஷனா இருக்கு. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும், நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு. அப்பா வீட்ல கத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு எப்படியாவது 1 லட்ச ரூபாய் பணம் தேவை. யாரு குட் அண்ணா? குட்டு அண்ணா தான் எங்க கூட வீடியோ பண்ணுவாரு. அக்காவும் அவர்கிட்ட தான் பணம் கேட்டாங்க. அவரு எங்களுக்கு சேர வேண்டிய 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ல. ப்ரெஷர்ல குட்டு முஸ்கான் கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கலாம். அப்புறம் அவனே 1 லட்ச ரூபாய் திரும்பி வாங்குறதுக்காக முஸ்கானை கிட்னாப் பண்ணியிருக்கான். இந்த குட்டு எங்க இருக்கான்? நீ முஸ்கானுக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தியா? ஆமா சார், 3 நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவளை கிட்னாப் பண்ணி அவங்க அப்பா கிட்ட 1 லட்ச ரூபாய் பணத்தை வசூல் பண்ணிட்டல? இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க? உன் வீட்டை இப்போ சோதனை போட போறோம். ஷிர்கே சார், ஒரு நிமிஷம். அம்மா வீட்ல இல்ல, நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வரணுமா? ஷிர்கே உள்ள போய் பாரு போ. 1 லட்ச ரூபாய் பணத்தை உள்ள வச்சிருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சார், வீட்ல பணமும் இல்ல, முஷ்கானும் இல்ல சார். சார், நீங்க சொன்னது உண்மைதான். முஸ்கான் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. அப்ப என் பொண்ணு எங்க போனா? என் பொண்ணு எங்க போனா? முஸ்கான், முஸ்கான், முஸ்கான். சார், குட்டு முஸ்கானோட கால் டீடைல்ஸ் அப்புறம் லொகேஷன் டீடைல்ஸ் சார். சார், ஏப்ரல் 18ஆம் தேதி முஸ்கானோட ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு சார். அப்புறம் அன்னைக்கே மதியம் 2 மணிக்கு ஆன் ஆயிருக்கு சார். அவங்க ஏரியா விட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல முஸ்கானோட போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு பிளாக்மெயில் கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவளோட போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த குட்டுவும் முஸ்கானும் 3 நாளா பேசவே இல்லை சார். இன்ஃபேக்ட் 18ஆம் தேதி குட்டுவோட போன் வீட்டில் தான் இருந்தது. ஈவினிங் கிட்டத்தட்ட 5 மணிக்கு தான் வீட்டில் இருந்து முன்னாடி போயிருக்கான். ஆனா ஷிர்கே, மொபைல் லொகேஷனை மேனிபுலேட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. வேற ஏதாவது? அப்புறம் சார், ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது. இங்க பாருங்க சார், காலங்காத்தால சில பேர் வந்துட்டு போயிருக்கிறது தெரியுது. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல எங்கேயுமே முஸ்கானை காணும். அப்புறம் இது ஈவினிங் 5 மணிக்கான ஃபுட்டேஜ். இங்க பாருங்க, குட்டு ஏரியா விட்டு வெளியே போறது தெரியுது. ஆச்சரியமா இருக்கு ஷிர்கே. முஸ்கானா வீட்டில் இருக்கிறவங்க காலையில இருந்தே பார்க்கலையா? ஒருவேளை அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்து அவன் கூட இவ ஓடி போயிருக்கலாம் இல்லையா? ஏரியாவுக்கு பின் சைட்ல சிசிடிவி இல்லைல்ல? ஒருவேளை அவ பின் வழியா போயிருக்கலாம், இல்ல ஏரியாக்குள்ளேயே இருக்கா? சார், முஸ்கானுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவளோட கால் ரெக்கார்ட்ல சஸ்பீஷியஸா எதுவும் தெரியல. ஆனா இந்த பொண்ணு திடீர்னு எங்க மாயமா மறைஞ்சா? ஒரு நிமிஷம் சார். ஹலோ முஸ்கான், முஸ்கான் என் பொண்ணு, நீங்க அழாதீங்க. அம்மா, ஐயோ என் பொண்ணு, என்ன விடுங்க. நான் செக் பண்ணிட்டேன். அந்த கோணி எப்பவுமே அங்கதான் சார் இருக்கும். சரி, அங்க இருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த கோணில எப்படி அந்த பாடி வந்துச்சு? முஸ்கானுக்கு உனக்கும் ஏதாவது சண்டையாச்சா? இல்ல சார், சண்டைலாம் எதுவும் இல்ல. நாங்களும் வீடியோ பண்றோம்ல, அதுல காம்படிஷன் இருந்தது. காம்படிஷனா? வீடியோ எடுக்கிறது இல்லையா சார்? அதுல நிறைய பணம் கிடைக்கும்ல. மாசத்துக்கு 7,000 ரூபாய் நாங்க சம்பாதிப்போம் சார் அதுல. ஆனா குடு இருக்கான குடு, அவன் மாசம் 50,000-60,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நான் உண்மையதான் சார் சொல்றேன். சார், இந்த ரமாகான் அண்ணன் தான் கொன்னு இருப்பாரு சார். முஸ்கானோட கொலைப்பழி உன் மேல வந்ததும் அதை ரமாகான் மேல போடுறியா நீ? சார், அவர் ஒன்றும் அவன் சொந்தப்பா இல்லையா? அப்படின்னா இந்த ரமாகான் அண்ணன் இருக்காருல்ல, அப்புறம் இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் இந்த ஹர்ஷ் இருக்கான ஹர்ஷ், அவன் ரமாகான் அண்ணனுக்கு முதல் சம்சாரத்து புள்ள. நீ என்ன சொல்ல வர? ரமாகானுக்கு அப்பா இல்ல, அதனால அவன் அவளை கொன்னுட்டான்னு சொல்ல வரியா? முஸ்கான் இந்த டுக் டுக் வீடியோ பண்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுல தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வருமா, அது அவருக்கு பிடிக்காது. பொண்ண கொலை பண்ணியிருந்தேன்னு வையே, உன்னை அடிச்சு கொன்றுவேன். உன் முகத்தை பார்த்தா யாருக்குமே தெரியாது. வாழ்நாள் முழுக்க உனக்கு டுக் டாக்ன்ற வீடியோ பண்ணவே முடியாது. அப்புறம் உன்னையே நீ பார்க்க முடியாது. ஜாக்கிரதை சார். நாங்க ஒண்ணும் பண்ணல சார். சிசியோட எங்கேயும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள், இவனை வெளியே அனுப்பு. ஷிர்கே, இவங்க மேல கண்ணு இருக்கட்டும். அப்புறம் முஸ்கானோட ஃப்ரெண்டு குட்டு எங்க? சார், குட்டு வாஷியில இருக்கான். அவன் சிஸ்டர் கூட இருக்கான். நான் வாஷி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனுக்கு கால் பண்ணிட்டேன். அவன் வந்துருவான் சார்.
சரோஜா சரோஜா அழாத, நான் சொன்னா கொஞ்சம் கேளு. என்னால முடியல சரோஜா. ஹர்ஷித், என்னடா நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. முஸ்கான் வந்து இப்பதான் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. நான் சொல்றது எல்லாமே உண்மை, நான் எதுவுமே செய்யல, பார்த்து நம்பு. நீதான் என் அக்காவை கண்ணு, நீதான் எல்லாமே பண்ண. ஹலோ ஹர்ஷித். முஸ்கான் அவ ஒரு சோஷியல் மீடியா ஸ்டார். அவளை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. முஸ்கான் தன்னோட காமெடி தனத்தால எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தாங்க. நான் உனக்காக அந்த நிலவை பிடிச்சிட்டு வரட்டுமா? அப்புறம் நான் உனக்காக வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் பிடிச்சிட்டு வரட்டா? ஆமா, இதெல்லாம் நீ பகலியா பறிப்ப? நான் உன்னோட தலையை உடைக்கட்டா? வாஷி போலீஸ் குட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா குட்டு வீட்டுல காணோம் சார். அப்படின்னா அந்த பையன் கண்டிப்பா ஏதோ பண்ணியிருக்கணும். அதனாலதான் அவன் தங்கச்சி வீட்டுக்கு ஓடி இருக்கான். ஷிர்கே, முஸ்கானோட டொக்டாக் வீடியோ இப்ப நியூஸ்ல வந்துச்சு. ஆமா சார், முஸ்கான் பயங்கர பாப்புலரா இருந்திருக்கா. எனக்கு எப்படி தெரியாம போச்சு? சார் இப்ப இந்த உலகம் ரெண்டா வேறுபட்டிருக்கு சார். ஒன்னு இன்டர்நெட் உலகம், யங்ஸ்டர்ஸ்லாம் இதுல இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு நம்ம உலகம். எனிவே சார், இது முஸ்கானோட PM ரிப்போர்ட்டோட அடிப்படையில கழுத்தை நெரிச்சதுக்கான 3 அடையாளங்கள். அதுக்கப்புறம் அவளை தூக்குல தொங்க விட்டு கொண்டிருக்காங்க. அதாவது கில்லர்ஸ் அவ கழுத்துல முடிச்சு போட்டிருக்கானுங்க, அவ தப்பிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் திரும்ப கழுத்தை நெரிச்சிருக்கானுங்க, அவ செத்துட்டா. அதுக்கப்புறம் அவளை தொங்க விட்டுருக்காங்க. ரைட் சார். அப்புறம் அவளை கொன்னதுக்கு அப்புறம் ரேப்பும் பண்ணிருக்காங்க சார். கொன்னதுக்கு அப்புறமாவா? ஆமா சார், கொன்னதுக்கு அப்புறம் அவளை ரேப் பண்ணிருக்காங்க. சீமெண்ட் ரேசர்ஸ் எதுவும் கிடைக்கல, ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. மர்டர் பண்ண டைம் என்ன? காலையில 9:30 இருந்து 11:30 சார். அப்போ பணம் கேட்டு கால் வந்தது 2 மணிக்கு. ரமாகாந்த் பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது 6 மணிக்கு. ஆனா பொண்ணு காலையில இறந்து போயிட்டா சார். அப்புறம் அவ பாடியை நைட்டு கார்ல போட்டிருக்காங்க. ஏன்னா பகல்ல ஏரியால ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். ராஜாவோட அக்கார்டிங் முஸ்கானோட டுக்டாக் வீடியோவுக்கு தப்பான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால அவ அப்பா ரமாகாந்த் கோவமா இருந்திருக்கான். சரி, ஒரு வேலை பண்ணுவோம். யாரெல்லாம் தப்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். அப்புறம் அந்த துபாய்க்காரன் மைக்கேல் என்ன ஆனா சொல்லு. நேத்து அவனுக்கு கால் பண்ணியாச்சு, அவன் காலையில வந்துடுவான். என்னாச்சு சார்? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நான் தான் சொன்னல, போன்லயே எதுவுமே செய்யலன்ட்டு. முஸ்கான் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ எதுக்காக துபாய் ஓடனேன்னு சொல்லு. நான் ஒன்றும் ஓடலையே. நான் ஒரு கிரெயின் ஆப்ரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அப்போ உன்னை திடீர்னு கூப்பிட்டாங்களா? அது அங்கே இருக்கிற கிரெயின் ஆப்ரேட்டர் இருக்கான்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால என்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டு அங்கே வர சொன்னாங்க. நீங்கள் என்ன திரும்ப இங்கே வர சொல்லிட்டீங்க. சரி, அந்த கமெண்ட்ஸை பாரு, தெரிஞ்சிரும். படி. ஏய் படுற. அவளோட டுக்டாக்ல என்ன தப்பான கமெண்ட்ஸ் போட்டிருக்கு? சார், நான் மட்டுமா பண்ணுறேன்? எல்லாருமே தான் பண்ணுறாங்க. மற்றவங்க வண்டியில் அவள் பணம் இல்லை, உன் வண்டியில் இருந்துச்சு. அப்புறம் ஏரியாக்காரங்களும் சொல்லியிருக்காங்க அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கியாமே. அவளுக்கு நீ ஆஃபர் வேற கொடுத்துருக்க, உன் கூட வீடியோ பண்ண சொல்லி. அது நான் விளையாடினேன் சார், அவ்வளோதான். விளையாடினியா? நாங்களாம் விளையாட மாட்டோம், எல்லாத்தையும் சீரியஸா பண்ணுவோம். இவனை துவைச்சு எடுக்கிறதுல இவன் முகம் பளிச்சுன்னு ஆகணும். முதல்ல இவன் ஷர்ட் கலர்ல முகத்தை மாத்துங்க. ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணல சார், சொல்லுங்க. சார், பையன் ஒருத்தன் அபிஷேக் இருக்கான். முஸ்கானோட வீடியோல தப்பா கமெண்ட் போடுவான். நான் விசாரிச்சேன் சார், முஸ்கான் மேல ரொம்ப அப்சஸாவும் இருந்தான். ரெக்கார்ட்ல ரொம்ப கிளீனா தெரியுது, டெல்லியில இருக்கிறவன். ஷிர்கே, இந்த சம்பவம் ஏன் அவங்க ஏரியாலே நடந்திருக்க கூடாது? அப்படி இல்லைன்னா முஸ்கானோட வீட்டில். ஹர்ஷத், 2 நாளா நீ எதுவுமே சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிடுப்பா. இரு, நான் போய் பார்க்குறேன். முஸ்கானோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளை கயிறால கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப். என் பொண்ணு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா, மற்றவங்களுக்கு உதவியும் செய். யார் அவளை போய் இப்படி பண்ணுவாங்க? நாங்களும் அதை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரோஜமா, உங்களால சொல்ல முடியுமா அன்னைக்கு அவளுக்கு என்னதான் நடந்துச்சு? எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காலையில இருந்து நாங்க அவளை பார்க்கவே இல்லையே. யாராவது பார்த்திருப்பாங்கல்ல? இல்ல சார், அன்னைக்கு வந்து நாங்க லேட்டா தான் எழுந்தோம். அப்புறம் அவ எப்பவும் போல அவ ரூம்ல தான் இருந்தா. முஸ்கான் தினமும் காலையில சாந்தி கடையில சாப்பிட போவா.
சாப்பிட்றதுக்கு போவாளா? ஆமா சார். சாந்தியோட நம்பிக்கை என்னன்னா முஸ்கான் அவளுக்கு ராசியானவ. இங்க பக்கத்துல தான் கடை வச்சிருக்கா. ஷிர்கே, ஏரியால விசாரி. 18ஆம் தேதி முஸ்கானை யாராவது பார்த்தாங்களான்னு. ஓகே சார். அன்னைக்கு நான் அவளுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். ஆனா அவ வரவே இல்லை. அப்புறம் நான் இங்க வர வேண்டியது இருந்தது. அப்புறம் நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவ காலையில இருந்தே வீட்டுல காணோன்னு. அவ காலையில இங்க வந்து சாப்பிட்டு போனானா என்னோட வியாபாரம் நல்லா நடக்கும். எனக்கு அவ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. சார் நான் என்னன்னு சொல்றது சார், நான் அன்னைக்கு அவளை இங்க பார்க்கவே இல்லை சார். ஆனா அவ நல்ல பொண்ணு கிடையாது சார். அவ ஒரு ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை கூட சுத்துறான்னா நல்லாவா இருக்கும் சார்? இல்ல சார், அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். என்னால இப்ப கூட நம்ப முடியல சார். 18ஆம் தேதி காலையில அவளை பாத்தீங்களா? இல்ல சார், நான் அவளை பார்க்கல சார். சார் இந்த ஏரியால அன்னைக்கு முஸ்கானை யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க சார். சாந்தி இதை தான் சொல்றாங்க. காலையில அவங்க வீட்டுக்கு கூட வரலையா சார். அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது சாந்தியும் அவங்க பையன் பவனும் இவங்க 2 பேரும் இந்த ஏரியால போனதை பார்த்தோம். சரியா தான் சொல்றாங்க சார். அப்படின்னா இந்த ஏரியால யாரும் அன்னைக்கு முஸ்கானை பார்க்கவே இல்லை. அப்படின்னா அவளுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது வீட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க அவளை ஏதாவது பண்ணியிருக்கணும். நீங்க தான் அவளை ரொம்ப வெறுத்தீங்கல்ல. அவ உங்களுக்கு சொந்த பொண்ணு கிடையாது. நீங்க தான் அக்காவை கொண்டிருக்கணும். நான் ஒன்றும் அவளை வெறுக்கல. அவ செய்யற வேலை எனக்கு பிடிக்கல சார். எந்த அப்பா அம்மாவுக்கு அவ செய்யற வேலை பிடிக்கும் சொல்லுங்க? நீங்க ஏன் குட்டுவை பிடிக்க கூடாது? 17ஆம் தேதி அவன் கூட தான் வீடியோ போட்டான். அந்த வீடியோவை நேற்று தான் நான் பார்த்தேன். அவ ரொம்ப கோவத்தில் இருந்தான். அம்மா உங்க மொபைலை காட்டுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து நான் தனியாக வீடியோ பண்ண போகிறேன். இல்லை நாயை வளர்த்துக்கிறேன். ஏன்னா மனுஷங்க கிட்ட இந்த காலத்தில் விசுவாசத்தை பார்க்கவே முடியல. ஆனா இப்ப இவன் ஓடிட்டானே. ஆனா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் மனுஷங்க கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியாது. பிரமாதம் இல்ல? எந்த முஸ்கானோட நீ அத்தனை வீடியோஸை போட்டியோ அந்த முஸ்கானை பத்தியா இப்படிலாம் பேசுவ? சார் நான் அப்போ ரொம்ப கோவத்தில் இருந்தேன் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது இருக்கட்டும், நீ எதுக்கு உன் அக்கா வீட்டுக்கு ஓடி போன? ஏன்னா அர்ஷத் நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் சார். அதனால நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ பயந்துட்ட தெரியுமா? ஏன்னா நீ உண்மையிலே முஸ்கானை கொண்டு இருக்க. ஒரு விஷயம் சொல்லு, நீ அவளுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் எதுக்கு பிரிஞ்சு போன? சார் பிரியணுன்றது என்னோட டிசிஷன் கிடையாது சார். முஸ்கான் அந்த டிசிஷனுக்கு காரணம். இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. நீ கேட்ட, நான் இதை கொடுத்துட்டேன். இனிமே வீடியோல வேலை பார்ப்பல? பண்றேன். ஆனா இனிமே பண்ற வீடியோல உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதை நம்ம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம். என்ன பேசுற நீ? கண்டென்ட் என்னோடது, ஐடியா என்னோடது, இன்ஸ்ட்ருமெண்ட் என்னோடது, எடிட்டிங் நான் பண்றேன். சரி, அதனால உன் வீடியோஸ் என்னாலயும் என் தம்பினாலயும் ஃபேமஸ் ஆகுது. நீயே யோசிச்சுக்க. நமக்கு 50-50 இல்லைன்னா எதுவும் வேணாம். அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் சார். முஸ்கான் தனியாக வீடியோ பண்ண ஆரம்பிச்சா, நான் தனியாக வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன் சார். நீ 1 லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்க, கிட்னாப்பரும் அதே 1 லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்கான். சோ விஷயம் கிளியர். நீ அவளை கிட்னாப் பண்ணிருக்க, கொன்னுட்ட, அவங்க அப்பா கிட்ட 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்க. நீ அவன் மேல ரொம்ப கோவத்துல இருந்தல. ஏன்னா நீ முஸ்கானை விட்டு பிரிஞ்ச உடனே உன்னோட ஒரு வீடியோ கூட ஹிட் ஆகவே இல்லை. இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ அவளை எதுக்கு கொன்ன? அவளை உனக்கு பிடிக்குமா? இல்லை சார், நாங்கள் வேலை தான் ஒன்றா செஞ்சோம். நாங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை சார். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். கான்ஸ்டபிள் சார், கண்ணு செவக்கிற வரைக்கும் இவனை அரைஞ்சிக்கிட்டே இரு. சார் சார் அம்மா, நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இங்க பாரு முஸ்கான், நான் எது பண்ணாலும் அது உன்னோட நல்லதுக்காக தான். இங்க பாரு, நீயும் இப்ப வளர்ந்துகிட்டே இருக்க. உனக்கு ஒரு அப்பா தேவைப்படுது. எனக்கு அம்மா மட்டும்தான் வேணும். நீ கல்யாணம் பண்ணிட்டனா என் மேல இந்த அளவுக்கு உன்னால பாசமா இருக்க முடியாது. அப்புறம் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன். நீ உண்மையிலேயே ரொம்ப தூரம் போயிட்ட முஸ்கான். நான் தான் அதுக்கு காரணம் ஆயிட்டேன். என்னாலதான் நீ தூரமா போயிட்ட முஸ்கான். இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான். சார், இந்த மைக்கிளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், இந்த குட்டுவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். இவனுங்களை கவனிக்கிற விதத்துல கவனிக்கலன்னா வாயை திறக்க மாட்டான் சார். என்ன தம்பி இந்த பக்கம்? உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒரு மாதிரியா இருக்கியே. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
வா உக்காரு. சொல்லு கண்ணா. சார் இந்த ராஜாராணி இருக்காங்கல்ல, அடிக்கடி அவங்க எங்கள் வீடியோவை கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க சார். அக்கா கூட பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அக்கா கிட்னாப் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. என்னாச்சுக்கா இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு கேட்காத. அந்த ராஜாராணிய இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு தெரியுமா? இனிமே அவங்க வரவே மாட்டாங்க. சொல்லுக்கா, நீ என்ன பண்ண? நான் அவங்கள ஒரு வீடியோ எடுத்துட்டேன். காட்டு. அதை நான் உங்ககிட்ட காட்ட முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இனிமே நம்ம வீடியோ பண்ணா அவங்க இதுல தலையிடவே மாட்டாங்க. அக்கா தன்னுடைய மொபைலில் ஒரு வீடியோ பண்ணாங்க. நீங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா சார்? சார் இன்னும் இவனுடைய அக்காவோட ஃபோன் கிடைக்கவே இல்லை சார். ஆன்லைன் ஸ்டோரேஜில் வீடியோ இருந்ததை செக் பண்ணோம். அதில் நிறைய வீடியோ இருந்தது சார். அதில் ராஜாராணியோடைய வீடியோ நிச்சயமாக இருக்கும் சார். அக்கா எல்லா வீடியோவும் ஆன்லைனில் சேவ் பண்ணுவாங்க. அதில் அப்படி என்ன வீடியோஸ் இருக்கும்? சார், அர்ஜித் ராஜாராணியோடைய வீடியோ பற்றி ஒன்று சொன்னான்ல, அது கிடைச்சிருச்சு. அட இவங்க மாமா மச்சினுச்சுல்ல, 2 பேரையும் தூக்கிட்டு வா. ஓகே சார். என்னையா வீடியோ இது? உன் பொண்டாட்டி கிராமத்துக்கு போயிருக்கால, அவ்வளவுதானா? படத்துல வர மாதிரி மச்சின்ச்சு கூட என்ஜாயா? அதுவும் மாமனோரோட சப்போர்ட்ல. இல்ல சார், அது வந்து என்ன அது வந்து முஸ்கான் இந்த வீடியோ எடுத்ததுனால 2 பேரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்க, அப்படிதானே? சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். முஸ்கான், அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. ராஜா கண்ணா, இனிமே நாங்க பண்ற வீடியோல ஏதாவது ஏடா கூட பண்ணன்னு வச்சுக்க, உன்னோட இந்த வீடியோவை வைரல் பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? இந்த வீடியோவை முஸ்கான் யார்கிட்டயாவது காட்டியிருந்தா உங்க வாழ்க்கையை நாசமா போயிருக்கும். வேலை போயிருக்கும், பணம் போயிருக்கும், வீடு போயிருக்கும், பொண்டாட்டி போயிருப்பான், உன் மச்சின்ச்சும் போயிருப்பான். அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு உனக்கு நிறைய காரணம் இருந்திருக்கும். நீ என்ன பண்ண? வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட. முஸ்கான் சாந்தியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவளை தூக்கிட்டு வந்திருக்க, கொன்னு இருக்க. அந்த பொண்ணை ரேப்பும் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் மைக்கிளோட கார்ல போட்டுட்ட. சார் இல்ல, நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நாங்க ஒண்ணும் நீங்க பண்ணல எது சார். சொன்னாலும் ஆதாரம் உங்களுக்கு எதிரா தான் இருக்கு. சார் சார், நாங்க நாங்க இன்டகிரேஷன் எதுவும் ரூமுக்கு பண்ணல கூட்டிட்டு போறேன். சார். சார் நாங்க வேண்டாம் சொல்றது சார், கேளுங்க சார். கேளுங்க சார், சார், சரி, விடுங்க. கண்ணா வேணாம், படு 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 படு. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்குப்பா? நான் நல்லா இருக்கேன் சார். ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சிரும். உன் அக்காவை கொன்னவனை கண்டுபிடிப்போம், அவனுக்கு தண்டனை கொடுப்போம், கவலைப்படாத. நீ நல்லா இருக்கல்ல? இவன் உடம்புக்கு என்னங்க ஆச்சு? நீங்களே கொஞ்சம் அவனுக்கு சொல்லுங்க சார். எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், எதுவும் குடிக்க மாட்டேங்கிறான். டாக்டரும் இதே தான் சொல்றாரு. அக்கா இருந்த பாதிப்புல இப்படி ஆயிட்டான்னு சொல்றாரு. நான் சொன்னேன்ல, உன் அக்காவை கொன்னவனை கண்டுபிடிப்போம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். நீ கவலையே படாத. இவனோட கவலைக்கு காரணம் இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை எடுத்தது நீதானா? இது சூசைட் கேஸ். அவ இறந்ததுக்கு அப்புறமா அவளை ஏதாவது பண்ணியா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். அந்த குட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இவன் நம்மள முட்டாளாக்கிக்கிட்டே இருப்பான், நம்ம முட்டாளாயிட்டே இருப்போமா? இப்ப பாரு, இனிமே பைசா வாங்காம நம்ம அவங்க கிட்ட வேலை பார்க்க கூடாது. நாம நம்மளோட வீடியோஸை நாமளே பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீடியோஸ் ஹிட் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றது? சூசைட் வீடியோ. கனவு. கனவுங்கிறது எவ்வளோ சுகமோ, அது முறிஞ்சு போனதுக்கப்புறம் அவ்வளோ வலியை கொடுக்கும். இன்னைக்கு என்னோட கனவு கூட முறிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழ்க்கையில் என்னோட எந்த கனவும் சந்தோஷமா இல்லை. இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நான் இறந்து போனதுக்கப்புறம் ஒருவேளை என் கனவு சந்தோஷமா இருக்கும்ல. அதுக்கப்புறம் அவ திரும்ப வரவே இல்லை. ஆனா சார், இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. தூக்கம் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு கழுத்து நெறிஞ்சிருச்சோ. இங்க அக்கா தப்பிச்சு வெளியே போய் செத்து போயிருந்தா, அப்புறம் யாராவது அவங்க கூட. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார். நான் அவங்கள சீக்கிரமா கீழே இறக்கி இருக்கணும். அப்படி அர்ஷத் சொன்னது உண்மைன்னா, முஸ்கான் அந்த வீடியோவை பண்ணதுக்கு அப்புறம் தப்பிச்சு போயிருந்தா, அதுக்கப்புறம் முஸ்கானுக்கு என்ன நடந்தது? போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ஒருத்தவங்க தான் இதுக்கு காரணமா, இல்ல இந்த ரேப் மர்டருக்கு பின்னாடி வேற யாராவது இருந்தாங்களா? அப்புறம் ரொம்ப பெரிய கேள்வி என்னன்னா, ஹர்ஷத் சொன்னது உண்மையா? இல்ல சார், அதான் நான் சொல்றேன்ல, அன்னைக்கு அவ வரவே இல்லை சார். ரொம்ப நேரம் அவளுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டும் இருந்தோம். வாங்கம்மா, முடிஞ்சது, போலாம். கொஞ்சம் இரு, முஸ்கான் வரட்டும். அவ இன்னைக்கு சாப்பிட்டு போயிட்டான்னா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்.
அம்மா லேட் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. கஸ்டமருங்க காத்துட்டு இருப்பாங்க. அவளுக்கு வந்து கொடுக்கலாமா? புறப்படுங்க, போலாம். சரி சரி, நீ கிளம்பு, நான் கதவை மூடிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் அம்மாவை கூட்டிட்டு ஸ்டால் போறதுக்கு போயிட்டேன். இதான் உன்னோட ரொட்டீனா? ஆமா சார். சார், தினமும் எங்க கடையில காலையில டிஃபன், மதியானம் சாப்பாடு, நைட் டிஃபனும் கிடைக்கும். தால் சாப்பாடு, பூரி கிழங்கு தினமும் முஸ்கான் வந்து சாப்பிட்டுட்டும் போவா. இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. நீங்க முதல்ல ஸ்டால் போடுறதுக்காக முன்னாடி போயிருக்கலாம், அங்க சிசிடிவி இருக்கு. அப்புறம் நீ ஸ்டாலை போட்டதுக்கு அப்புறம் பின் ஏரியா வழியா வந்திருக்க, ஏன்னா அங்க சிசிடிவி இல்ல. நீ முஸ்கானை பிடிச்சிருக்க, அவளை கொன்னு இருக்க, அவளை ரேப் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் அவ பாடிய கோணில போட்டு கார்ல வச்சுட்ட. மளிகை சாமான்லாம் உனக்கு ராஜா கடையில இருந்து தானே வருது. சார், நான் ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்? அவளை உனக்கு பிடிச்சிருக்கும், அவ முடியாதுன்னு சொல்லிருப்பா. என்ன சார் பேசுறீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே முஸ்கானை பாக்குறேன். அவ என்ன அண்ணான்னு தான் கூப்பிடுவா. ஆமா சார், இவன் அன்னைக்கு ஃபுல்லா என் கூட கடையில தான் இருந்தான். சரி, நீங்க கிளம்புங்க. ஷெர்கே, இந்த கேஸ் இழுத்துட்டே போதே. முஸ்கானோட மர்டர், ரேப் நடந்த அன்னைக்கு அவளை ஏரியாவில் யாரும் பார்க்கவும் இல்லை, வீட்லயும் அவளை பார்க்கலன்றாங்க, சிசிடிவிலையும் இல்லை, சாந்தியோட வீட்டுக்கும் போகல. அப்ப அவ எங்க போனா? நம்ம கிட்ட சஸ்பெக்ட் எத்தனை பேரு? முதல்ல இந்த ராஜா ராணி. ஏன்னா முஸ்கான் அவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்தா. அடுத்த சஸ்பெக்ட் அந்த குட்டு. சமீபத்தில் முஸ்கான் அவன் கூட வீடியோ பண்றத நிப்பாட்டிட்டா, ஸோ அவன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது சஸ்பெக்ட் மைக்கேல். ஏன்னா மைக்கேல் கூட முஸ்கானை ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை இந்த சாந்தியோட பையன் பவன். சார், எனக்கு தெரிஞ்ச முஸ்கானுக்கு நடந்தது எதுவா இருந்தாலும் முஸ்கானோட வீட்டில் தான் நடந்திருக்கு. அப்படின்னா சூசைட் வீடியோ பண்ண உயிர் பாதிக்கு மேலே போயிருக்கு. அர்ஷித் பயந்து போய் அவ பாடியை கோணில போட்டு மைக்கேலோட கார்ல போட்டிருக்கான். அவனுக்கு உதவி ரமாகாந்த் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்களே, அது என்ன சார்? ஒரு வேலை பண்ணு ஷெர்கே, மறுபடியும் எல்லாரோட கால் ரெக்கார்ட்ஸும் மொபைல் லொகேஷனும் எடு. எல்லாரையும் வாட்ச் பண்ணு, நல்லா தோண்டி பாரு, நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். ஓகே சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன். அவ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானவ, உங்களுக்கும் கூட தான். ஹர்ஷத், ஹர்ஷத் கண்ணா, எழுந்துரு, எழுந்துருப்பா, மாத்திரை சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, எழுந்துரு. ஹர்ஷத், எழுந்துரு. ஹர்ஷத், 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 ஹர்ஷத். என்னாச்சு? ஹர்ஷத், என்னாச்சு? ஹர்ஷத் எழுந்துக்க டேய் மாட்டேன். ஹர்ஷத், ஹர்ஷத், டேய் ஹர்ஷத், ஹர்ஷத், ஹர்ஷத் கண்ணா, எழுந்துருப்பா. ஹர்ஷத். சார். ஹலோ. என்ன சார் ஆச்சு? ஹர்ஷத் நேற்று ராத்திரி இறந்துருக்கான். சார், எனக்கு சில ஃபுட்டேஜ் கிடைச்சது, அப்புறம் ஆதாரமும் கிடைச்சது. சார், இந்த ஆளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இந்த ஆளோட ஃபோன் எக்ஸாக்ட்லி 5 மணிக்கு அந்த ஏரியாவில் ஆஃப் ஆயிருக்கு. அப்பதான் கிட்னாப்பர்ஸ் ரமாகாந்தை 1 லட்சம் ரூபாய் அந்த ஏரியாவில் வச்சுட்டு போக சொல்லியிருக்காங்க. 55 நிமிஷத்துக்கு அப்புறம், அதாவது 5:55க்கு மறுபடியும் இவரோட ஃபோன் ஆன் ஆயிருக்கு. சார், இந்த ஃபுட்டேஜ் 100 மீட்டருக்கு அந்த பக்கம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதாவது பணம் வச்ச இடம். அவனை தூக்கிட்டு வா. கூட்டு வரேன் சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். அப்போ முஸ்கானோட ஃபோனும் ஸ்டாலுக்கு கீழே எப்படி போச்சு? எனக்கு எதுவும் தெரியாது சார். உன் கால் டீட்டெயில்ஸை பாரு. உன் மொபைல் 55 நிமிஷம் ஆஃப்ல இருந்திருக்கு. அந்த ஏரியால தான் கிட்னாப்பருக்கு பணம் கொடுத்தாங்க. ஏன் ஆஃப் பண்ணியிருந்த? இதை பாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ்.
உன் அம்மா கூட ஸ்டாலுக்கு போகும்போது உன் சட்டை கலர் வேற. இந்த ஃபுட்டேஜை பாரு, சாயந்தரம் ஷர்ட் சேஞ்ச். ஆனா உன் அம்மா நாள் முழுக்க அவங்க கூட இருந்ததா சொல்றாங்க. ஷர்ட்டை எப்போ மாத்தின? நான் தான் சொல்றேன்ல, என் பையன் எதுவும் பண்ணல. முஸ்கான் உன்ன அம்மாவா நினைச்சா உன் மேல பாசமா இருந்தா. ஆனா நீ இந்த ராஸ்கல் பண்ண தப்ப மறைச்சிருந்திருக்க. அப்புறம் தம்பி ஹீரோ, மொபைல்ல பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. டெஸ்டுக்கு அனுப்புனா எல்லாம் உண்மையே வெளியே வந்துரும். அதுக்கு முன்னாடி நீயே உண்மையை சொல்லு, இல்ல உன் தோட உரிச்சிருவேன். ஆமா, நான் அவளை கொன்னேன்தான். நானும் அம்மாவும் எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவன் மேல. ஆனா அண்ணா அண்ணான்னு சொல்லி சொல்லியே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அவளை எவ்வளவு விரும்பின. அப்புறம் அவ என்ன பண்ணா? ஏறி அவளை எல்லாரும் முன்னாடியும் ராக்கி கட்டினா. அன்னைக்கு நான் முடிவு பண்ண இவளை கொண்டுறணும்னு. ஆனா வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாள் நான் முஸ்கான குட்டு கிட்ட பணம் வாங்கினதை பார்த்தேன். அப்பதான் நான் நினைச்சேன், இதுதான் சரியான சந்தர்ப்பம். அன்னைக்கு அவளுக்காக காத்துட்டு இருந்த போது அவ வரல. நான் அம்மாவை ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போனேன். அப்புறம் பின்வழியா வீட்டுக்கு வந்து நான் அங்க முஸ்கானுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணா, அத்தை எங்க? அத்தை போயிட்டாங்க. இந்தா உனக்கு சாப்பாடு வச்சுட்டு போனாங்க. ஆமா, சாப்பிடு. எங்க போனாங்க? இங்க பாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அண்ணா, நீ அழகா தான் இருக்க. ஆனா நான் உன்னை அந்த மாதிரி இடத்துல பார்க்கல. அண்ணன் தானே கூப்பிடுறேன், கையெடுங்க. அப்புறம் அவளோட பாடியை கோணில கட்டி மறுபடியும் ஸ்டாலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ரமாகாந்த் கிட்ட பணம் கேட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அப்படி உன் பொண்ணு நல்லபடியா வேணும்னா 1,00,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. நான் ரமாகாந்த் கொண்டு வந்த பணத்தை எடுத்துக்கிட்டேன். சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்தேன். கோணியில நீ செஞ்ச காரியத்துக்கு அதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அப்புறம் நீ பண்ண காரியம் இருக்க, உன்னை நீயே எப்படி மன்னிக்க போற சொல்லு. பவனுக்கு முஸ்கானை கொலை பண்ணதுக்கும் ரேப் பண்ணதுக்கும் தண்டனை கிடைச்சது. அப்புறம் சாந்தியும் இந்த கொலையை மறைச்சதுக்கான தண்டனையை அனுபவிச்சா. ஏன்னா முஸ்கானுக்கு பவனை பிடிக்கல. அப்புறம் இந்த ரிஜெக்ஷனோட கோவத்தினால தான் பவன் முஸ்கானை கொன்னுட்டான். காதல் தியாகத்தை கத்து கொடுக்கும். ஆனா காதல்ன்ற பேர்ல ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல கொலை பண்றது, இதெல்லாம் காதல் கிடையாது, அது ஒரு மிருகத்தனம். அப்புறம் இந்த மாதிரி மிருகத்துக்கு சமுதாயத்துல எந்த ஒரு இடமும் கிடையாது. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸோட எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் விரைவில் சந்திக்கிறேன். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைமுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவேளை தான் இருக்கு. அது நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்னு. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.